மலர்கின்றது. ஒரு வழி பண்ணிடுவேன், அதுக்காக தான் உடனே கட் பண்ணிட்டேன். திரும்ப கால் பண்ணா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அடி பாவி, ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்க. நடத்து. என்னை எவ்வளோ திட்டுனா அது எல்லாத்துக்கும் அவன் அனுபவிக்கணும். அதுக்காக தான் ஒரு சின்ன விளையாட்டு. எனக்கு பிடிச்சவனே, என் நெஞ்சில் தீய விதைச்சவனே. சாப்பாடு ரெடியா? அடி, இந்த விசில் வந்துருச்சு, வந்து எடுத்துக்கோவா. மா, இன்னைக்காவது ஏதாவது ஸ்பெஷலா பண்ணிருக்கியா? ஸ்பெஷலா பண்றதுக்கு வீட்ல ஏதாவது இருந்தா தானடி பண்ண முடியும். அதே அரிசியும் பருப்பும் சாப்பாடும் தான். தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் வச்சிருக்கேன். வேணும்னா பக்கத்துல கடையில வடை வாங்கிக்க. ஏமா அப்படி டார்ச்சர் பண்ற? எப்ப பார்த்தாலும் அரிசியும் பருப்பும் சாதம்னா போர் அடிக்காதா? காலையில நான் காலேஜுக்கு போயிட்டு மத்தியானம் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு தானே வர்றேன். எனக்காக கூட எதுவும் செய்ய மாட்டியா? உழைச்சே கொண்டுட்டு வராத கொஞ்சம் எருமை மாடுக்கெல்லாம் ஏதாவது கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் எதுவும் செய்ய மாட்டீங்க. நானாடி வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்றேன். உன் அப்பங்காரன் கஞ்ச பிஸ்னாரி அப்படி இருக்காரு. போன வாரம் ஒரு கத்திரிக்காயை கொடுத்து அதை 4 வெட்டி 4 நாளைக்கு குழம்பு வைக்க சொன்னாரு. ஒரு உருளைக்கிழங்கு வாங்கி கொடுத்து அதை 3 வெட்டி 3 நாளைக்கு பொரியல் பண்ண சொல்றாரு. நான் என்னடி பண்றது? என் கையில என்ன காசா இருக்கு? அவரை விடுமா, அவர் செய்தி தெரிஞ்சது தானே. நான் தான் மாசம் கொண்டு வந்து காசு கொடுக்குறேன்ல, அதை வச்சு எனக்கு மட்டும் ஏதாவது செஞ்சு தரலாம்ல. அதையும் தான் போன மாசம் உங்க அண்ணன்காரன் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டானே. நான் என்னடி பண்றது? அந்த எருமை குடிச்சிட்டு ஊர் சுத்துறதுக்கெல்லாம் நான் மாசம் உட்காந்து கஷ்டப்படணுமா? ஐயோ, இந்த வீட்டை விட்டு எப்ப தொலைறனோ அப்பதான் எனக்கு நிம்மதி. கோச்சுக்கிறாத மக்கா. அடுத்த மாசம் கொடுக்குற காசெல்லாம் பாரு, பீரோக்குள்ள துணிக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிறேன். அம்மா உனக்கு மட்டும் பார்த்து வாங்கி தரேன், சரியா? நாம தாயே, அடுத்த மாசத்துல இருந்து நான் கொண்டுட்டு வந்து கொடுக்குற காசை உங்ககிட்ட கொடுக்கறது ஐடியா இல்ல, அக்கௌண்ட்ல போட போறேன். மாசம் அக்கௌண்ட்ல போட்டு நான் நகை எடுக்க போறேன். இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. என் வாழ்க்கையை நானே பாத்துக்கிட்டதே உண்டு. என்னடி இப்படி சொல்ற? உன் கல்யாணத்துக்காக தானே அம்மா சிறுக கஷ்டப்பட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கேன். யாரு? உன் வீட்டுக்கார்ட்ட இருந்து நீ கஷ்டப்பட்டு சேர்த்துருவ. நீ குழம்பு வைக்கிற லட்சணத்திலே தெரியுதுமா எந்த அளவுக்கு சேப்பைன்னு. பேசாம போ தாய் கழுவி எங்கிட்டு. எனக்கே கடுப்பா வருது. ஐயோ, காலையிலே அரிசியும் பருப்பும் சாதம், எனக்கு சாப்பாடே வேணாம். அடி முடியுமா? உங்க அப்பா வந்துட்டாரு. கடையில ஹோட்டல் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன், காசு கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்க போ. அவர் தானே கொடுத்துருத்த மறுவேலை பார்ப்பாரு. நான் பஸ்ஸுக்கு போறதுக்கே இப்ப காசு இல்லாம இருக்கேன். அதுக்காவது கரெக்ட் பண்ணி கொடு. நீனே போய் கேளுடி, எல்லாத்துக்கும் நானே பார்க்க முடியுமா? போ போய் கேளு. கேக்குறேன், அவர் மட்டும் குடுக்கல, அந்த சொட்டை மண்டையை ஒட்டச்சு மாவுல கெடுத்துருவேன். அப்பாவை அப்படியெல்லாம் பேசக்கூடாது மக்கா. அப்பாவா அவரு கஞ்ச பிஸ்னாரி பட்ஜெட் பத்மநாதன். முடியுமா? கோட்ல தவாலி கத்துறது மாதிரி கத்துறத பாரு. போ முடியுமா? அந்த வரேங்க. முடியுமா? ஐயோ, வந்துட்டீங்க. என்னங்க கூப்பிட்டு நேரம் அப்படி முடியுமான்னு கத்துறது. கூப்பிட்டா உடனே வந்து என்னன்னு கேட்க மாட்டியா? உன்னை கத்தி எனக்கு தொண்டை வலிச்சு நான் ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆகி அங்கே 5000 10,000 செலவு பண்ணணுமா? உங்க பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கெல்லாமா 5000 செலவாக போகுது. ஏங்க இப்படி பட்ஜெட்டாவே வாழ்றீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்போ என்ன வேணும்? சாப்பாடு ரெடியா? ரெடி. எடுத்துட்டு வாப்போ. அப்புறம் ஏன் மாசம் நிக்கிற? டெய்லியும் அரிசியும் பருப்பும் சாதம் சாப்பிட்டு பிள்ளையெல்லாம் போர் அடிக்குதுன்னு சொல்லுதுங்க. எனக்கே நாக்கெல்லாம் செத்து போச்சு. மற்ற சாப்பாடு ருசி எப்படி இருக்கும்னு கூட தெரியல. கொஞ்சம் என்ன பண்ணேன்னு வீட்டுக்கு ஜாமான் வாங்கி போடக்கூடாதா? மாசம் தானடி 1 லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள காலி பண்ணிட்டியா? நீங்க அது போன மாசம் 1ஆம் தேதி வாங்கி கொடுத்த எண்ணெய். இப்ப தேதி என்ன ஆச்சு தெரியுமா? 1.5 மாசமா 1 லிட்டர் எண்ணெயை நான் கஷ்டப்பட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெய்லியும் தயிர் சாதம் தக்காளி சாதம்னு வச்சா கூட அதுக்கு இத்தனை எண்ணெயாவது வேணாமா? இப்படி எல்லாம் எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. அப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 1 லிட்டர் எண்ணெய் பத்தாதா? அப்ப ஒரு மாசத்துக்கு 10 லிட்டர் எண்ணெய் வேணுமா? 10 லிட்டர் எண்ணெய் வேணுமா? ஆரம்பிச்சுட்டாரா? இனி முக்குல மூலமே வந்துருமே. நீங்க, நானு, பாப்பா, தம்பி, இது கடையில உங்க அம்மானு ஒரு குடும்பத்துக்கு 5 உருப்படி இருக்கும். 5 பேர் இருக்கிற வீட்டில் ஒரு மாசத்துக்கு 1 லிட்டர் எண்ணெய்ங்க எப்படிங்க பத்தம்? ஒரு 3 லிட்டர் 3.5 லிட்டர் எண்ணெய்னாலும் தேவைப்படுங்க. அதுவும் நான் நார்மலா யூஸ் பண்ணா சொல்றேன். அப்படி இருக்கிற பட்சத்துக்கு 1 லிட்டர் எண்ணெய் வச்சு 1.5 மாசம் யூஸ் பண்ணது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எனக்கு கொஞ்சம் எண்ணெய் வாங்கி கொடுங்க. சமையலுக்கு பத்த மாட்டேங்குது. காயெல்லாம் பொரிக்கவே முடியல தெரியுமா? காயெல்லாம் பொரிக்கணுமா? காய்கறி எல்லாம் எதுக்கடி பொரிக்கிற? அவியல் பண்ணு. ஆமா, அவிச்சு அவர் தலையில தூக்கி கொட்டு. டெய்லியும் அவியல அவிச்சு பொரியலா மாத்து? அவிச்சு பொரியலா மாத்தணுமா? என்ன சொல்றாரு இவரு? அவிச்சு எப்படிங்க பொரியலா மாத்த முடியும்?
கேரட் பீன்ஸ் எப்படி பொரிப்ப? எண்ணெயை ஊத்தி அதுல கடுவுளுந்தம் பருப்பு, கடுவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் காயை தூக்கி கொட்டுவீல, அப்படி பண்ணாம நல்ல ஒரு இட்லி குப்பரையில தண்ணியை ஊத்தி கேரட்டையும் பீன்ஸையும் அதுல தூக்கி வச்சு நல்லா வேக விட்டுரு. கடைசியில ஒரு சொட்டு எண்ணெயை ஊத்தி லேசா வதக்கி விட்டு எடுத்துட்டு வை. அதுதாண்டி உடம்புக்கு ஆரோக்கியம். அப்பதான் கொலஸ்ட்ரால் கூடாது, ஹார்ட் அட்டாக் வராது. ஆரோக்கியமா சாப்பிடறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுங்க. இப்பதான் என்ன வேணுமா? என்ன போய் சாப்பாடு எடுத்துட்டு வாப்ப. உதவி முட்டா பையன், இவனை கல்யாணம் பண்ணதுக்கு எங்கிட்டாவது தப்பிச்சு ஓடி இருந்திருக்கலாம். ஷோ, இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு காலம்புறம் சீப்பட வேண்டியதா இருக்கே. அம்மா எனக்கு டிஃபனு. சோத்துக்கே வழிய காணா, இவ டிஃபனு ஹோட்டல்ல திங்க போறாளாம். போடி போ. உனக்கு என்ன அப்பா ஏன் இப்படி பல்ல கட்டி சிரிக்கிற? அதிகமா பல்ல கட்டிலாம் சிரிக்க கூடாது, அப்புறம் பல்லு வலி வந்துடும். பல்லு வலி வந்துருச்சுன்னா டென்டல் கிட்ட போகணும். டென்டல் கிட்ட போனோம்னா ஒரு பல்லுக்கு எப்படி 3000 புடுங்கிறதுக்கு கேட்பேன். தேவையில்லாம பல்லு வலி வந்துச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகி போயிடும். என்னால எல்லாம் காசு செலவு பண்ண முடியாது. அளவா சரி, சரியா? என்ன வேணும் சொல்லு. இல்லப்பா, பஸ்ஸுக்கு போறதுக்கு காசு வேணும், அதான். பஸ்ஸுக்கு போறதுக்கு காசு வேணுமா? உனக்கு தான் பஸ் பாஸ் எடுத்து கொடுத்துருக்கேன்ல, அப்புறம் என்ன அதுல போயிட்டு வர வேண்டியதானே? அப்பா ஒரு சில நேரம் அந்த பஸ் போயிரும்பா. சம்டைம்ஸ் மினி பஸ் மட்டும்தான் நிற்கும். மினி பஸ்ல போறதுக்கு காசு வேணும்ல. பஸ் பாஸ்ல போற கரெக்டான பஸ் வர டைமுக்கு போய் நிக்காம விட்டது உன்னோட தப்பு. அதை தவற விட்டுட்டு மினி பஸ்ல போறதுக்கு வந்து காசு கேட்டுக்கிட்டு இருக்க. என்னால எல்லாம் கொடுக்க முடியாது. ஒழுங்கா நடந்து போ. அப்பா ப்ளீஸ்ப்பா. காலேஜுக்கு போற பிள்ளை கரெக்டான டைமுக்கு எந்திரிச்சு கிளம்பினா தானே கரெக்டான பஸ்ஸை பிடிக்க முடியும். ஆடி அசைஞ்சுக்கிட்டு ஊர் சுத்திட்டு போனா அப்புறம் மினி பஸ் தான் பிடிக்கணும், காசு தான் கட்டணும். பஸ்ஸுக்கெல்லாம் தண்டை காசை நல்லா செலவு பண்ண முடியாது. நடந்து போ, அதான் உடம்புக்கு ஆரோக்கியம். எப்பா அவ்வளோ தூரம் நடந்தெல்லாம் போக முடியாதுப்பா, கால் வலிக்கும்பா. ஒரு 4 நாள் நடந்து போ, அப்பதான் உனக்கு புத்தி வரும். கிளம்பு முதல்ல. எப்பா அடி முனியம்மா, முனியம்மா, சாப்பாடு எப்படி நேரம் எடுத்துட்டு வர? அடி முனியம்மா. சிரிக்கிறதுக்கு மட்டும் பல்லு வலி வந்துடும். இப்படி கடந்து கத்துனா ஹார்ட் அட்டாக் வராது. எப்படி கத்துறாரு பாரு. அடி முனியம்மா, வந்துட்டேங்க. சீக்கிரம் கொண்டாடி. எப்பா நீ சாப்பாடு எடுத்துக்கிட்டியா? இல்லப்பா, எனக்கு சாப்பாடு வேணாம். ஏவேனா? டெய்லியும் அரிசியும் பருப்பு சாதம் தொட்டுக்கிறதுக்கு ஊறுகானா கடுப்பா இருக்குப்பா, அதனால எனக்கு வேணாம். அடியே முனியம்மா, சொல்லுங்க. முத்தலகிக்கு சாப்பாடு வேணாமா? அவளோட 2 வேளை சாப்பாடு எடுத்து ஒரு டிஃபன்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிரு. நாளைக்கு அவ கேட்கும் போது சூடு பண்ணி கொடுத்துரு. சோற வீணாக்க கூடாதடி. அன்னலட்சுமி வீட்டுல தங்க மாட்டா. முத்தலகி, 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 டைம் ஆச்சுடி. முத்து, வந்துட்டேன். எரும மாடு, இன்னைக்கு செமினார் இருக்குன்னு தெரிஞ்சு ஏன் இப்படி லேட் பண்ற? காலேஜ் போயிட்டு தான் நானே ஏதாவது பார்க்கணும். இன்னும் ஒழுங்கா கூட ப்ரிப்பேர் பண்ணல தெரியுமா? அட விடு. இங்க அவன் சோத்துக்கே வழி இல்லாம திரியறேன். உனக்கு இப்ப செமினார் போறதே முக்கியமா? என்ன வழக்கம் போல அரிசியும் பருப்பு சாதமா? ஆமாடி சீதா, எங்க அப்பாவோட டார்ச்சர் தாங்க முடியல. எப்படா இந்த வீட்டை விட்டு கல்யாணம் பண்ணி போவோம், புருஷன் வீட்டுல போய் சுதந்திரமா இருக்கலாம்னு தோணுது. அங்கேயும் போய் பார்த்தா தானே தெரியும். சரி வா, உனக்கும் சேர்த்துதான் இன்னைக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். ரியலி? ஆமா ஆமா, வா போலாம். என்ன சாப்பாடு? வெஜிடபிள் புலாவ். வெஜிடபிள் புலாவா? நல்ல பொழுன்னு உங்க அம்மா உதிரியா செஞ்சிருப்பாங்கல்ல. பாஸ்மதி அரிசி தானே போட்டிய? அவ்வளோக்கெல்லாம் எங்க வீட்டுல பட்ஜெட் இல்லப்பா. நார்மலா வீட்டு அரிசியில தான் செஞ்சிருக்கோம். ஆனா சூப்பரா இருக்கு. அப்பாடி, எது எப்படியோ எண்ணெய் ஊத்தி தாளிச்சு நல்ல நெய்யெல்லாம் ஊத்தி மணக்க செஞ்சிருப்பீல்ல. அதெல்லாம் நல்லா தாண்டி பண்ணிருக்கோம். வா மதியானத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். சீத்துக்குட்டி, அந்த ஹங்கரி பேர்ட் கால் பண்ணானா? இன்னைக்கு ஃபைல் கொடுக்கணும்லடி. ஆல்ரெடி 2 times கால் பண்ணிட்டான். நான் தான் பக்கத்துல நீ இருந்து பேசினா தைரியமா இருக்குமேனு அட்டென்ட் பண்ணல. அவன்தானா? அவனேதான். எடுத்து பேசுடி பாவம். 8-10 பஸ்ஸுக்கு வர சொல்லிடு. ஹலோ ஹலோ, நான் தாங்க ராம் பேசுறேன். என்னங்க போனே எடுக்க மாட்டேங்கிறீங்க? ராம்னா எந்த ராம்? ஏங்க, நேற்று ஃபைலை மிஸ் பண்ணிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்கீன்னு ஃபோன் பண்ணீங்களே, அந்த ராம்ங்க. என்னோட ஃபைல் உங்ககிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க எந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னீங்கன்னா நான் உடனே வந்து வாங்கிப்பேன். ஓ நீங்களா? நான் யாரோ நினைச்சிட்டு எடுக்காம விட்டுட்டேன். உங்க ஃபைல் என்கிட்ட பத்திரமா தான் இருக்கு. 8:45 A1 பஸ் வரும். அந்த பஸ்ஸுக்கு வந்து வாங்கிக்கிறீங்களா? நான் அந்த பஸ்ல தான் காலேஜ் போவேன். A1 8:45 பஸ்ஸுக்கா? சரி ஓகேங்க. இன்னும் தான் டைம் இருக்குல்ல, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். நீங்க கொஞ்சம் அங்கேயே நில்லுங்க. ஃபைல் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே 8:45 கரெக்டா வந்துருங்க. கண்டிப்பா வந்துருவேங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்பாடா, 8:45 பஸ்ஸுக்கு போய் உடனே ஃபைல் வாங்கிடணும். ஐயோ, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சீதா, டைமிங்க மாத்தி சொல்லிட்ட. 8:10 தானே நமக்கு பஸ். நீ பாட்டுக்கு 8:45 சொல்ற. அப்படியா? 8:45 தான் பஸ்ஸா? 8:45 இல்லடி, 8:10. 8:10 நம்ம பஸ் வந்துரும்ல. ஆமா வந்துரும். அதுக்கு ஆனா நீ 8:45 பஸ் இல்லடி சொன்ன, மாத்தி சொல்லிட்டியா? இல்லையே, கரெக்டா தான் சொன்னேன். இன்னைக்கும் அலைய விட போறியா? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டியே. பாவண்டி, ஃபைல் தானே, கொடுத்துடலாம்.
அவன் மேலெல்லாம் என்னால் பரிதாபப்பட முடியாது. என்னென்ன பேச்சு பேசினா அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குட்டி பனிஷ்மெண்ட்டு தான் இது. இதுக்கெல்லாம் ஓவர் சீன் கிடையாதுடி. நீ பேசாம இரு, நான் பார்த்துக்கிறேன். அவன் மட்டும் அலைஞ்சா பரவாயில்ல, கூட வர்ற ஒரு கொடுக்கு இருக்கே அதுவும்ல சேர்ந்தலையும், அதுக்கு தான் கஷ்டமா இருக்கு. ஏன் அவன் ஃப்ரெண்டு கூட வந்தா உனக்கு என்ன? இல்லடி, அந்த பையன் கொஞ்சம் நல்ல பையன் மாதிரி தெரிஞ்சான். உனக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு பேங்க்ல மீட் பண்ணும்போது பேசினேன். பேங்க்ல மீட் பண்ணும்போது பேசுனியா? அட்ரஸ் தானே கேட்டேன்னு சொன்னேன். இல்லடி, அட்ரஸ் கேட்கும்போது தான் அப்போ பேசாமல் அட்ரஸ் கேட்க முடியும். அட்ரஸ் கேட்கும்போது நல்ல பையனா தெரிஞ்சிச்சு, அதுக்காக சொன்னேன். ஒத்த வாங்குவ. ஒழுங்கா ஒரு இடத்துக்கு போனோமா வந்தமான்னு இருக்கணும். பசங்க கிட்ட பேசுறதே எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும். அப்புறம் பார்த்துக்கோ. அம்மா தாயே, உன் கூட இருக்கும்போதெல்லாம் பசங்க கூட பேச முடியுமா? 8-10 பஸ்ஸே போயிடும். நம்மளும் 8:45 பஸ்ஸுக்கு தான் போகிறது மாதிரி வரும்னு நினைக்கிறேன். வர்றியா வரலையா? சரி வா போகலாம். பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம், ரெண்டு ரெண்டு கண்ணா, கண் ரெண்டும் காவியம். அரை நொடிதான் என்னை பார்த்தாய், ஒரு யுகமாய் தோன்ற வைத்தாய். லா 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 லா. என்ன அண்ணா வாடா. என்னண்ணா ஒரு மாதிரி குஷியா இருக்கிற மாதிரி இருக்கு? நான் குஷியா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன நேத்து வர அழுதுட்டு இருந்த, இன்னைக்கு சிரிச்சிட்டு வர? ஃபைல் காணாம போச்சுன்னு சொன்னேன்ல, அது கிடைச்சிருச்சுண்ணா. ஒரு பொண்ணு தான் எடுத்து வச்சிருக்காங்களாம், இன்னைக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரே ஹாப்பியா இருக்குண்ணா, அதான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஏய் சூப்பரா, ஃபைல் கிடைச்சிருச்சா? A1 8:45 பஸ்ஸுக்கு வர சொல்லியிருக்காங்கண்ணா. போனா ஃபைலை உடனே வாங்கிடலாம். தேங்க் காட். இல்லை எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமாயிடுச்சுண்ணே. எனக்கு இப்போ கிடைச்சிருக்குன்னு சொல்லவும் தான் நிம்மதியா இருக்கு. நான் தான் கிடைச்சிருன்னு சொன்னேன் இல்லை, நீ தான் பயந்துட்டே இருந்த. ஆமாண்ணா, நீ சொல்லிட்டே இருந்தியா, நான் கூட நம்பல. அதான் சரி ஃபர்ஸ்ட் உன்கிட்ட வந்து சொல்லிடலாமேன்னு வந்தேன். வேற ஒரு பேங்க்லயுமே நான் பேசிட்டேன். உன்னோட ரெஸ்யூம்காக தான் வெயிட்டிங்ல இருந்தது. இன்னைக்கே நீ வாங்கிட்டீன்னா இன்னும் 2 நாள்ல நம்ம போய் அந்த மேனேஜரை பாத்துடலாம். கண்டிப்பா அந்த பேங்க்ல உனக்கு லோன் கிடைக்கும். ஓகேவா? நிஜமா? நிஜமா தாண்டா, அப்புறம் நான் பொய்யா சொல்றேன். கண்டிப்பா வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. 99% கன்ஃபார்ம். 1% உன் கையில இருக்கு. ஓகேவா? பெர்ஃபார்ம் பண்றதை மட்டும் கொஞ்சம் நீட்டா பார்த்து பெர்ஃபார்ம் பண்ணு. அங்க மாதிரி பட்டு பட்டுன்னு பேசிட்டு வராத. ஒரு தடவை அனுபவிச்சிட்டேன்ல, அப்படிலாம் பேச மாட்டேன். எனக்கு லோன் கிடைச்சா ஓகே தான். கிடைக்கும்ல? கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்கும்டா. என்னன்னு போனை பார்த்து ஷாக் ஆகி போய் நிக்கிற? பேசு. கால் பண்றது உங்க அண்ணிடா. அட சூப்பரு, அண்ணி தானே பண்றாங்க, அதுக்கே இவ்வளவு ஷாக் ஆகுற? எடுத்து பேசு. ஏய் அவளுக்கு நான் தாண்டா 2 நாளா கால் பண்ணி கட் பண்ணிட்டு இருந்தேன். அவளுக்கு என் நம்பர் எப்படி தெரிஞ்சது? எப்படி கால் பண்றானே தெரியலையே. அவளுக்கு என் நம்பரே தெரியாதுடா, இதுவரை நாங்க போன்லயே பேசினது இல்ல. சரி இப்ப பேசு. எப்படா பேசுறது? அவளுக்கு எப்படி என் நம்பர் கிடைச்சது? எப்படி ஒண்ணுமே புரியலையே. என்னடா பேசுறது? டே சொல்லுடா, ஏதாவது சொல்லுடா. சும்மா விளையாடாதானே, அன்னைக்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு பேசு. நான் போய் ரெடி ஆகிறேன். 8:45 பஸ் டைம் ஆச்சு. டேய் ராம், ஹெல்ப் பண்ணடா. டேய் அண்ணா, நான் சின்ன பையன்டா, நீனே அட்டன் பண்ணி பேசு. அப்படியே பிடிச்சு போயிடலாமா? ஐயோ எனக்கு ஒரு மாதிரி ஷிவரிங்கா இருக்கே. இப்ப நான் எப்படி பேசுறது, என்ன ஸ்டார்ட் பண்றது? திரும்ப அடிச்சுட்டே இருக்கா. இதுக்கு மேல அட்டன் பண்ணலைன்னா அசிங்கம் ஆயிடும். அட்டன் பண்ணிடலாம். ஹலோ ஹலோ கணேஷா? ஆமாங்க, நான் கணேஷ் தான் பேசுறேன். நான் வெண்பா பேசுறேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காவா? எப்பங்க மறந்தேன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. உங்களை பார்த்த நாள்ல இருந்து உங்களே தாங்க நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க எப்படி எனக்கு இப்போ கால் பண்ணி எனக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைஸா இருக்குங்க. ஒரு மாதிரி ஷிவரிங்கா இருக்கு. என்ன பேசுறோன்னே தெரியல. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா? அட நான் ஃப்ரீயா தாங்க இருக்கேன். சொல்லுங்க, எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். சொல்லுங்கங்க. அப்புறம் அப்பா உங்களுக்கு கால் பண்ணி பேச சொன்னாரு. இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா டீ நகர்ல இருக்கிற காஃபி ஷாப்க்கு வந்துருங்க. நான் ஒரு 5 o'clockலாம் அங்க ரீச் ஆயிடுவேன். ஓகேவா? பை. ஹலோ ஏங்க என்ன இவ இப்படி இருக்கா? அவ வாட்டுக்கு ஃபோன் பண்ணி இங்க வான்னு சொல்லிட்டு உடனே கட் பண்ணிட்டா. வேற எதுவுமே பேசல. கணேஷ் தம்பி. ஆம் மயிலுக்கா. என்ன தம்பி உறைஞ்சு போய் நிக்கிறிய? ஓ ஒன்னும் இல்ல மயிலுக்கா. ஈயாவும் ராமன் தம்பியும் பொங்கலும் தேங்காய் சட்னியும் கேட்டிருக்காங்க. அதனால அவங்களுக்கு அதை பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம அரசியம்மாவுக்கும் பெரியம்மாவுக்கும் தோசையும் தேங்காய் சட்னியுமே சாப்பிட்டுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்காக மட்டும்தான் சாம்பாரும் தக்காளி சட்னியும் வைக்கிறதுனா வைக்கணும். நீங்க எப்படிங்கய்யா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சொல்லிட்டீங்கன்னா சீக்கிரமா செஞ்சுட்டு போயிடுவேன். என்ன இருக்கோ அதுவே ஓகேக்கா. எனக்காகலாம் எதுவும் பண்ண வேண்டாம். என்ன ஆச்சு தம்பி? ஏன் இருள் அணைஞ்சது மாதிரி இருக்கீங்க? என்ன செய்து? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? இல்லக்கா, அது வந்து சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேணாம். என்ன தம்பியாச்சு? வெண்பா கால் பண்ணா. அட
பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தீங்களாக்க நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சரி சரி நான் போறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஐயோ மயிலக்கா. ஐயோ சாரி தம்பி, எப்போதும் போல வந்துவிட்டேன். நீங்க பேசுங்க பேசுங்க. அக்கா நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பேசல. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணா. அப்படியா? அப்ப பொண்ணு பார்த்துட்டு வந்து இத்தனை நாள் நீங்க பேசவே இல்லையா? ஒரு 2 டைம் கால் பண்ணேன். ஆனா அவ பிஸியா இருந்தாளா, நான் ஹலோ ஹலோன்னு கேட்டுட்டு வச்சுட்டேன். என்னப்பா இந்த காலத்துல இப்படி இருக்கீங்க? பொண்ணு உங்களுக்கான பொண்ணுன்னு முடிவாயிருச்சு, இனி பேச வேண்டியதானே? அப்ப இப்ப என்ன பேசிட்டு இருந்தீங்க? நான் பேசல, அவளாவே ஃபோன் பண்ணா, அவளாவே பேசினா, அவளாவே வச்சுட்டாக்கா. புரியலையே தம்பி. அக்கா ஃபோன் பண்ணி நீ கணேஷான்னு கேட்டா, நான் ஆமான்னே. சரி. இன்னைக்கு நீங்க ஃப்ரீயான்னு கேட்டா, ஆ நான் ஃப்ரீ தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். சரி. டீனா ஈவினிங் 5 மணிக்கு டி நகர்ல இருக்கிற காஃபி ஷாப்ல மீட் பண்ணுவோம் வந்துருன்னு சொல்லிட்டு அவளே போனை கட் பண்ணிட்டாக்கா. என்னக்கா இப்படி சிரிக்கிறீங்க? வேற என்ன தம்பி செய்யணும்? அக்கா ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணி இப்படி பேசிட்டு வச்சா நான் என்னக்கான்னு நினைக்கிறது, ஒரு மாதிரி இருக்குல்ல. பொம்பளை பிள்ளைய ஒவ்வொன்று அப்படித்தான் தம்பி. ஒன்னொன்று பணிக்கணக்காக பேசினாலும் பேசிக்கிட்டே இருக்குங்க. ஒன்னொன்று பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் சொல்லு அப்புறம்னு கேட்டுக்கிட்டே இருக்குங்க. ஒன்னொன்று போனே அடிக்காதுங்க. ஒன்னொன்று இப்படி போன் அடிச்சுக்கிட்டு அங்கே வா இங்கே வான்னு சொல்லிட்டு உடனே கட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி பொண்ணுங்க பல விதம், பல ரகம். அதில் இது ஒரு விதம். இந்த பிள்ளைக்கு இப்படி ஏதாவது வேலை இருந்திருக்கும், அதனால உடனே வாங்க நேரில் பார்ப்போம்னு சொல்லியிருக்குது. இது நேரில் பார்த்து பேசலாம், ஃபோனில் என்னத்தை பேசணும்னு நினச்சிருக்கலாம்ல. நீங்கள் நேரில் போய் பேசுங்க தம்பி. ஓ இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கோ? ஆமாம் தம்பி, அந்த பிள்ளை அன்னைக்கே பிஸியாக இருந்துச்சு பற்றியில. கொஞ்சம் பிஸ்னஸ் அது இதுன்னு அலையிறதுனால ஃபோனில் கடலை ஓடுறதுக்கெல்லாம் அதுக்கு நேரம் இருக்காது. எதாக இருந்தாலும் நேரில் முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து பேசிடலாம் வாங்கன்னு உங்களை நேர்லையே கூப்பிட்டுருக்கோம் என்னவோ. நேரில் போய் பார்த்து பேசிட்டு வாங்க, அதுவும் நல்லா தானே இருக்கேன். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் ஃபோன்லேயே கடலை ஓடுறது? ஆமாக்கா அதுவும் ஓகே தான் இல்லை தம்பி. போகும்போது ஒரு ரோசாப்பு சில்க்கு சாக்லேட்டுன்னு ஏதாவது வாங்கிட்டு போங்க. அதான் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிக்கும். நீங்கள் வாட்டுக்கு போய் தத்தி ஆட்டமா வா உள்ள நல்லா இருக்கியான்னு கேட்டீங்கன்னா அந்த பிள்ளை முகரை திருப்பிக்கிட்டு அங்கிட்டு போயிட போகுது. மயிலக்கா இல்லை தம்பி, போன் அடிச்சதுக்கே இப்படி புலம்புறீங்களே, நேரில் போய் பார்த்தா எப்படி இருப்பீங்களோங்கிறத கண்டி சொன்னேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன்ல. சரிக்கா சரிக்கா நான் வாங்கிட்டு போறேன். சரிங்க தம்பி, அப்போ உங்களுக்கு தேங்காய் சட்னி போதும், சாம்பார் வேணாம்ல? வேணாக்கா இருக்கிறத கொடுங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். என் குழந்தை மகளுக்கு நாளைக்கு காது குத்தா, இன்னைக்கு கொஞ்சம் டவுனுக்கு போகணும் சாமான் வாங்கணும்னு சொன்னேன். அதனால தான் வேலையை சிம்பிளாக முடிச்சுட்டு போகிறேன். இன்னைக்கு ஒரு நாள் தான் தம்பி, நாளைக்கெல்லாம் நல்லா செஞ்சு விட்றேன், எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதியே. மயிலக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க இருக்கிறத கொடுங்க நான் சாப்பிட்டுப்பேன். சரிங்க தம்பி, அப்போ சீக்கிரம் வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ம் டே உருள, அந்த கோழி என்னன்னு பாருடா. புதுசா நாட்டுக்கோழி பண்ணிக்கு வந்த தீவனத்தை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கீல, என்ன சங்கதி? அதை தூக்கி இதுக்கு கொடுக்கணுமா? அதுக்கு வேற போடணும் இதுக்கு வேற போடணும்டா, எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு கலந்து விட்டுறாத. நீங்க தான் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க, அதனால தான் என்னன்னு கேக்குறேன். நீ எதை எடுக்க வேணாம், நான் பார்த்து கொடுத்துக்கிறேன். ஆமா முட்டையெல்லாம் எடுத்துட்டியா? இல்லோட முட்டை முந்தானேத்து ஏத்தியாச்சுனே. அதுலயுமே இப்ப கொஞ்ச நாளைக்கு வேணாம்ங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏதோ பறவை காய்ச்ச பண்ணி காய்ச்ச மறுபடியும் ஏதோ கொண்டுட்டு வராங்களாம்ல, அதனால இப்ப வேணாம்னு சொல்லி ஸ்டாக்க திருப்பி அனுப்புறாங்க. என்னடா சொல்ற, திருப்பி அனுப்புறாங்களா? ஆமாண்ணே, 2-3 மாசமா தான் அதே பிரச்சனை போய்கிட்டு இருக்கே. இந்த மாசம் ரொம்ப டல்லு. நாட்டுக்கோழிக்குமா? நாட்டுக்கோழிக்கு அந்த அளவுக்கு இல்ல, பிராய்லருக்கு மட்டும்தான். பாத்துக்கலாம், நான் என்னன்னு பேசுறேன். சரிண்ணே, எனக்கு வயிற்று பசிக்குது, நான் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு உனக்கு என்ன வாங்குறியோ வாங்கிட்டு வாடா. நான் 4 பரோட்டா திம்பேன். உங்களுக்கு? எனக்கு பரோட்டாலாம் வேணாண்டா, சோறே போதும். ஏதாவது மீல்ஸ் மாதிரி பார்த்து வெஜ்ஜில் வாங்கிட்டு வா. சரிண்ணே, ஒரு 500 ரூபா கொடுங்க. 500 ரூபா எதுக்குடா? அப்புறம் சாப்பாடு வாங்கணும்ல. உருள என்னடா அது பகல் கொள்ளையா இருக்கு, சாப்பாடு வாங்குறதுக்கு 500 ரூபாயா? ஒரு சாப்பாடு 120 தானடா. நீ 4 பரோட்டாக்கு இல்லை 8 பரோட்டா பார்த்துட்டாலும் 50 காசு வராதடா. ஏனே பரோட்டாலாம் கம்மியான ரேட்டு தான், அதுக்குள்ள சைடிஷ் வாங்கணும்லனே, அதுக்காகும்ல. பரோட்டாவுக்கு சைடிஷ் சால்னா தானடா, வேற என்ன வாங்க போற? அட சால்னா மட்டும் ஊத்தி தின்னா நல்லா இருக்காதனே. சைடிஷ்க்கு ஆம்லேட் ஆஃப் ஆயில் கலக்கின்னு எதையாவது கூட சேர்த்துக்கிட்டா தான் நல்லா இருக்கும். மிச்ச காசு இருந்தா திருப்பி கொண்டு தாரேன், கொடுங்க. ஒரு 500 ரூபா இந்த ஊர்லயே நம்பி கொடுக்க மாட்டேங்கறியே. உங்களுக்கு நான் இத்தனை வருஷமா பண்ணையில வேலை பார்க்கறேன். டேய் நம்பி கொடுக்கறதுக்கு இல்லடா, 500 ரூபாயா சாப்பிடுறதுக்குன்னு கேட்டேன். குடுனே திருப்பி கொண்டு தாரேன், குடுனே. அதுக்கு அவசியமே இல்ல, 2 பேரும் கையை கழுவிட்டு வாங்க, வீட்டு சாப்பாடே சாப்பிடலாம். அரசி கோ என்னக்கா சாப்பாடு கொண்டு வந்துட்டியா? இலை உருள ஒருவேளை சாப்பாடுக்கு 500 ரூபாயாடா. கை காலை கழுவிட்டு வா, அக்காவே சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு சாப்பிடலாம். என்னக்கா நீ இன்னைக்கு ஒரு நாளைக்கு அண்ணன் காசு ஆட்டை போடலான்னு பார்த்தேன், விட மாட்டீல. அதுக்கு தான் வந்திருக்கேன், போய் கையை கழுவிட்டு வா. சரிக்கா. வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? உனக்கு என்ன வேணும்? நான்வெஜ் தான் இருக்கா? எல்லாம் இருக்கு, போய் கையை கழுவிட்டு அப்போ ஒரே நிமிஷத்துல வந்துடுறே. எதுக்கு அரசி வேகாத வெயில்ல? பரவாயில்ல மாமா இருக்கட்டும்,
வாங்க சாப்பிடலாம். அட நாங்க தான் ஹோட்டல்ல பாத்துக்கிறேன், நீ அலையாதன்னு சொன்னேன்ல, எதுக்கு கிடந்து அலைஞ்சிட்டு கிடக்க? இருக்கட்டும் மாமா, கடையில் என்ன சும்மாவா வருது? நேதாமும் கடையில் சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காக? அங்கே அஜினமோட்டா சோத்துல சுண்ணாம்புன்னு நிறைய போட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒய்யாம சாப்பிட்டா வயிறு கெட்டு போயிரும்ல. அதானே கேட்க மாட்டியே. சரி வா சாப்பிடலாம். அடேங்கப்பா, டிப்பனை திறக்கிறதுக்கு முன்னாடியே வாசனை மூக்க தொலைக்குதே. ஏய் உருளை, எல்லாம் உனக்கு பிடிச்ச கருவாடும் மொச்சப்பயிரும் போட்ட குழம்புதான். மொச்சப்பயிரில கருவாடு போட்ட குழம்பா? அடேங்கப்பா, அதாக்க வாசனை மூக்க தொலைச்சிருக்கு. கருவாட்டு குழம்புனாலே ருசிதான், அதுலயும் அரசி வச்ச குழம்பு அடிச்சுக்க ஆளே இல்லையே. அரசி கைங்க வச்சிருக்க போறாரு, எல்லாம் மயிலக்கா கை பக்குவோம். எனக்கா டேய், உங்க அக்கா அரசி எதை விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுப்பா. ஆனா அந்த மாமனுக்கு வச்சுட்டு வர்ற கருவாட்டு குழம்பு மட்டும் யாரு கைக்கு விட்டு கொடுக்க மாட்டா. அவ கையாலேயே ஆஞ்சு அவ கையாலேயே அவிச்சு வச்சிருப்பா. கேட்டு பாரு. ஆமாடா, உங்க அண்ணனுக்கு நான் வச்சாத்தையும் பிடிக்கும். அதனாலதான் என் கையாலேயே நானே வச்சு கொண்டுட்டு வந்திருக்கேன். இந்த நல்லா கம்மகம்மன்னு இருக்கு, 2 புடி புடி. அட 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 அட, என்ன ஒரு அந்யூன்யமான கப்பல். குழம்பு வைக்கிறது யாருன்னு சட்டியை திறக்காமலே அண்ணன் கண்டுபிடிக்கிறாரு. அண்ணனுக்காக ஆஞ்சி ஓட்டு அவிச்சு கொண்டுட்டு வந்த கருவாட்டு குழம்பு வித்து மொச்சப்பயிறு. இன்னைக்கு ஒரு புடிதான். எடுத்து வைக்கா எடுத்து வைக்கா. இந்தாங்க மாமா, அவன்கிட்ட கொடுங்க. கொண்டா கொண்டா. ஏலே, அந்த கடையில் போய் வீணா போன புரட்டாவையும் சல்னாவையும் திங்கிறதுக்கு இந்த கருவாட்டு குழம்பு சுட சுட சாப்பிட்டு பாரு, அமிர்தமா உள்ள போகும். குடுனே குடுனே குடுனே. என்னங்க மாமா, நீங்க வாங்கிக்கிறீங்க. அரசி, நீ சாப்பிட்டியா? நீங்க சாப்பிடுங்க மாமா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு காடு கொண்டுட்டு வரவ சாப்பிட்டு கொண்டுட்டு வர வேண்டியதானே. இந்தா பசஞ்சு தரேன், நீ 2 வாய் சாப்பிடு. வேணாம் மாமா, நீங்க சாப்பிடுங்க. அட சாப்பிடுங்கிறேன்ல, இந்தா ஒரு வாய் வாங்கிக்க சாப்பிடு. சொன்னாலும் கேட்க மாட்டீங்களே. சரி கொடுங்க. எப்படி இருக்கு? அச்சதே அக்காவே, அதே எப்படி இருக்குன்னு கேட்டா என்ன சொல்ல? குழம்பு ருசியா வச்சனானே தெரியல, ஆனா என் மாமன் கையால ஊட்டியில கூட எத்தனை ருசி கிடைக்குது. நல்லா இருக்கு மாமா, இனி நீங்க சாப்பிடுங்க. உருள என்னத்துக்குடா பழுகுற? நல்லா தானே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அக்கா வச்ச கருவாட்டு குழம்புல எங்க அம்மா முகத்தையே பாக்குறேனே, அதான் எனக்கு அழுக வந்துருச்சு. இப்படி தானடா? அட உனக்கு வேணுங்கிறப்பெல்லாம் அக்கா கிட்ட சொல்லி உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடு. என்னன்னு செய்யறது? மொச்சப்பயிரும் கருவாடும் போட்ட குழம்புல 2 முட்டையை அவிச்சு போட்டிருந்தா இன்னும் ருசியா இருந்திருக்கும். அக்கா முட்டை கொண்டுட்டு வரலையே. உருள பொழுதா அவ்வளோதனைக்கும் கோழி முட்டைன்னு இதுக்குள்ளேயே தான் பண்ணை அடிச்சுக்கிட்டு பண்ணைக்குள்ளேயே தெரியுறான். அதுக்கப்புறமும் உனக்கு எப்பறம் சலிக்காம அந்த முட்டை பிடிக்குது? அதானே, கடைக்கு போனாலும் முட்டை ஆம்பளைட்டுன்னு அதைத்தான் வாங்கி திங்க தெரியுறேன். இங்கேயும் முட்டைக்குள்ளேயே தெரியுறேன். இந்த முட்டை உனக்கு சலிக்காதடா உருள. எக்கோ நீ ஒண்ணு, நான் இந்த கோழி பண்ணைக்கு வேலைக்கு வந்ததே முட்டை திங்கிறதுக்கு தான். நல்லா தண்டா உருள, இதுக்குள்ளேயே கிடந்து உனக்கு முட்டை இன்னும் சலிக்காம இருக்குவாரு. அதுதான் ஆச்சரியம். சரி, நாளைக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு கோழி அடிச்சு முட்டையை அவிச்சு கொண்டுட்டு வரேன். சரியா? சூப்பர்க்கா சூப்பர்க்கா சூப்பர்க்கா. சரி, இப்போ உட்காந்து சாப்பிடு. நெஞ்சில் என்னை நாடும் வைத்து கொஞ்சம் வண்ண தோகை ஒன்று, மஞ்சள் மாலை மேடம் யாவும் கண்ணில் காணும் காலம் உண்டு, வைச்சூடி பொட்டும் வைக்க மாமன் உண்டு மானே மானே.